ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிஷ் குக்கரி. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பிரியாணி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போறோம். பிரியாணின்னு சொன்னாலே நம்ம எப்பவுமே சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா ரொம்ப டேஸ்டியா இறால் பிரியாணி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்ப ஈஸி. இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இதுல 1/2 கிலோ இறால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாம் இறால் கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நாம இந்த இறால் பிரியாணி குக்கர்ல தான் செய்ய போறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ்ல குக்கர் வச்சுட்டு அதுல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஏற்கனவே நாம மேரினேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இறால் எல்லாத்தையும் இதுல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை ரொம்ப நேரத்துக்கு ஃப்ரை பண்ணிடக்கூடாது. ஹை ஃப்ளேம்ல வச்சு கரெக்டா ஒரு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த இறால் எல்லாத்தையும் வெளியில எடுத்துடலாம். அடுத்தது இந்த எண்ணெய் கூடயே 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதுல கொஞ்சமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது இதுல 2 பெரிய வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா 2 சின்ன தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப அதிகமா போட்டாலும் நல்லா இருக்காது. இது சீக்கிரம் வேகிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வெந்து குழைவாகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி நல்லா வெந்து குழைவானதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கக்கூடிய இறால்லையும் மிளகாய் தூள்லாம் சேர்த்துருக்கிறோம், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கக்கூடிய இறால் எல்லாத்தையும் இதுல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் போல இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது கொஞ்சமா கொத்தமல்லி இலை, கொஞ்சமா புதினா சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுல பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுல 4 கப் தண்ணி ஊத்திக்கிறேன். நான் இப்போ 2 கப் பாஸ்மதி அரிசியில செய்ய போறேன், அதனால 4 கப் தண்ணி ஊத்திக்கிறேன். அதாவது 1 கப் அரிசி எடுத்தீங்கன்னா அதுக்கு 2 கப் தண்ணி ஊத்திக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்ல பண்ணீங்கன்னா பிரியாணி அடி பிடிக்காம குழையாம சூப்பரா வரும். தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதுல 2 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சிருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் போட்டு கலரி விட்டுட்டே இருக்காதீங்க. இந்த டைம்ல அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணிட்டு உப்பு கரெக்டா இருக்குதானே செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
உப்பு குறைவா இருந்துச்சுன்னா கொஞ்சமா சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல கரெக்டா ஒரு விசில் வரது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு அதை அப்படியே வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இப்போ குக்கர்ல ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. ஓபன் பண்ணி பார்த்துடலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்குது. உதிரி உதிரியா குக் ஆயிருக்குது. இவ்வளவுதான் ரொம்ப டேஸ்டியான ஈஸியான இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது கூட தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிறிஷ் குக்கரையை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.